கிறிஸ்துக்குள் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாங்கள் பொது காலத்திலே 26ஆம் வாரத்தில் இன்று வியாழக்கிழமைக்கு நாங்கள் கால் பதிக்கின்றோம். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாங்கள் இறை வார்த்தையை பற்றி சிந்திக்கின்ற பொழுது, இறை வார்த்தை உங்களை என்னையும் அழைத்து நிற்பது. இன்று காவல் தூதர்களின் திருவிழாவையும் கொண்டாடுகின்ற வேளையிலே அந்த இறை ராஜ்யத்துக்குள்ளே, அந்த இறைவனுடைய ராஜ்யத்துக்குள் செல்ல வேண்டியவருடைய வாழ்க்கை சிறும் பிள்ளைகளைப் போல் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்படியானால் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இந்த உலகத்தை படைத்து ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொன்றையும் உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் கொடுத்து விட்டு, அந்த சுதந்திரத்தை உங்களுக்காகவும் எனக்காகவும் கொடுத்து, அந்த சுதந்திரத்தின் ஊடாக நாங்கள் எவ்வாறு பொறுப்புகளோடு நாங்கள் செயற்பட வேண்டும் என்பதனை இன்று இறை வார்த்தை அழைத்து நிற்கின்றது, தியானிக்க அழைக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இன்று அன்றாட வாழ்க்கையிலே முக கொடுக்கின்ற சோதனைகள், வேதனைகள், துயரங்கள், துன்பங்கள் இவற்றை கண்டு நாங்கள் ஒருபோதும் தளராமல் இருக்க வேண்டும். அதற்காகவே எங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு தூதர்கள் எங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இறைவன் அந்த உலகத்தை படைத்து எங்களை பாதுகாப்பதற்காக பலவிதமான முயற்சிகளிலே அவர் ஈடுபட்டு பலவிதமான நபர்களை உங்களுடைய வாழ்க்கைக்காகவும் என்னுடைய வாழ்க்கைக்காகவும் அனுப்பி கொண்டே இருக்கின்றார். இறைவன் தன்னுடைய மகனை அனுப்பினார். மகனூடாக தன்னுடைய சீடர்கள் மற்றும் புனிதர்கள் மற்றும் தன்னுடைய வாழ்க்கை முழுமையாக ஒப்புக் கொடுத்தவர்கள், இவ்வாறு பலவிதமான நபர்களுடைய வாழ்க்கையிலே வந்து கொண்டிருக்கின்றார்கள். தற்போது நாங்கள் பார்க்கின்ற பொழுது திருச்சபை வழி நடத்துகின்ற திருத்தந்தை உட்பட அனைத்து குருவானவர்கள் இவர்கள் ஒவ்வொருவரும் ஒன்றாக இணைந்து அவருடைய அந்த காரியத்தை, இறைவனுடைய அந்த அவர்கள் கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்புகளை நாங்கள் செய்து கொண்டு வருகின்றோம் திருச்சபையின் ஊடாக. எனவே அன்பார்ந்தவர்களே, நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எங்களை கைவிடவில்லை ஒருபோதும் ஆண்டவர் இயேசு எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கின்றார். எங்களை ஒருபோதும் எங்களுடைய வாழ்க்கையிலே வருகிற துன்பங்கள், துயரங்களை தாங்கிக் கொண்டு, எங்களுடைய சவால்களை முறியடித்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கையிலே முன்னோக்கி நாங்கள் செல்ல வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். இன்று இறை வார்த்தையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, இறைவனுடைய ராஜ்யத்துக்குள் நுழைய இருப்பவர்கள் சிறு குழந்தையை போல வாழ வேண்டும். அவர்கள் நிதமும் நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவருடைய வாழ்க்கையிலே அன்பு, கருணை, பொறுமை மற்றும் அமைதி பலவிதமான நற்குணங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அவர்கள் எதனை பற்றியும் கவலைப்படாமல் அவர்களுக்கு தேவையான ஒவ்வொன்றும் அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்ற நம்பிக்கை, விசுவாசம் அவரிடத்தில் இருக்கின்றது. எங்களுக்கு இருக்கின்றதா? எங்களுக்கு தேவையான எங்களை படைத்த இறைவன் எங்களுக்காக தந்து கொண்டே இருக்கின்றார், எங்களை ஆசீர்வதிக்கின்றார் என்ற நம்பிக்கை, விசுவாசம் எங்களுக்குள்ளே இருக்கின்றதா என்று இந்த நாளிலே சிந்தித்து பார்த்து இறைவனிடத்தில்